அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். இவ்வாரம் உலக அரங்கில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை தொகுத்து தரும் திஸ் வீக் அரவுண்ட் த வேர்ல்ட் செய்தி தொகுப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுஹைல். கடந்த ஒரு வார கால பகுதியில் உலக அரங்கில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளோடு இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் வெளியீடு. 2026 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 5% தாண்டும் மத்திய வங்கி ஆளுநர். உலகின் 10 மகிழ்ச்சியான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இலங்கை தேர்வு. கொழும்பு மாநகர சபையின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம். 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தவறான இணையதள முகவரி, இணையதளம் முடக்கம். அமெரிக்க படைகளால் வெனிசுலா அதிபர் மதுரோ கைது. நியூயார்க்கின் முதல் முஸ்லிம் மேயராக ஜொஹ்ரான் மம்தானி பதவியேற்பு. சுவிட்சர்லாந்து தீ விபத்தில் 40 பேர் பலி. நெதர்லாந்தின் 150 ஆண்டுகள் பழமையான தேவாலயம் தீயில் கருகி நாசம். உலகம் அழியும் என பிரச்சாரம் செய்த கானா நாட்டு நபர் கைது. நேபாளத்தில் ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது புத்த ஏர் விமானம். பிரித்தானிய விசா புதிய விதிகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் விசேட சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் தேவையற்ற சலுகைகளை குறைத்து அரசாங்கத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இவ்வாறான தியாகங்களை மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்த நிலையில் தற்போது அது சட்டமாக்கப்பட உள்ளது. 2026 ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி நிலைத்தன்மை மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த வளர்ச்சி சாத்தியமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பு போன்றவை இந்த வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்றும், நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதும் அந்நிய செலாவணி கையிருப்பு சீராக இருப்பதும் முதலீட்டாளர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். உலகின் 10 மகிழ்ச்சியான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இலங்கையும் பெயரிடப்பட்டுள்ளது. நாட்டின் இயற்கைகளில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதம் மற்றும் அண்மை காலமாக மேம்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் இதற்கு முக்கிய காரணங்களாகும். இந்த தரவரிசை இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு மீண்டும் ஒரு புத்துயிரை அளித்துள்ளது. சர்வதேச பயணிகள் மத்தியில் இலங்கை நட்பெயர் அதிகரித்து வருவதால் எதிர்வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை 2ஆம் வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றியுள்ளது. நகரின் அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினர். முதலாவது வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட முரண்பாடுகள் களையப்பட்டு தற்போது பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருப்பது கொழும்பு நகரின் உட்கட்டமைப்பு மற்றும் பொது சேவைகளை மேம்படுத்த வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் 6ஆம் தர மாணவர்களின் பாடப்புத்தகத்தில் ஆபாச இணையதளம் ஒன்றின் முகவரி தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அந்த இணையதளத்தை முடக்க தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தவறு குறித்து பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். கல்வி அமைச்சு இது குறித்த விசாரணைகளை நடத்தி வருவதுடன் இனிவரும் காலங்களில் பாடப்புத்தக தயாரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என உறுதியளித்துள்ளது. இனி உலகச் செய்திகள். அமெரிக்க சிறப்பு படையினர் வெனிசுலா தலைநகரில் நடத்திய தாக்குதலின் பின்னர் அந்த நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்ட மதுரோ தற்போது நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சுமார் $15 மில்லியன் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் CIA உதவியுடன் இந்த இராணுவ நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் பொதுமக்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது. இந்த கைதை தொடர்ந்து வெனிசுலாவின் தற்காலிக அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் பொறுப்பேற்றுள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை சர்வதேச சட்ட மீறல் என அவர் சாடியுள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் அவருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்துள்ள போதும் மதுரோவின் சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்ததை அந்நாட்டின் எதிர்க்கட்சியினர் வரவேற்றுள்ளனர். நியூயார்க் நகரின் 112வது மேயராக ஜொஹ்ரான் மம்தானி பதவியேற்றுள்ளார். நள்ளிரவு வேளையில் ஒரு கைவிடப்பட்ட சுரங்கப்பாதை நிலையத்தில் வைத்து இவரது பதவியேற்பு நிகழ்ந்தது. எளிமையான முறையில் நடந்த இந்த பதவியேற்பு விழாவில் அவர் நகரின் பொது போக்குவரத்து மற்றும் சாதாரண மக்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்தார். முஸ்லிம் மற்றும் தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் நியூயார்க் மேயராக பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும்.
ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இந்த பதவியேற்பு பார்க்கப்படுவதுடன் நகரின் உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி திட்டங்களில் அவர் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொன்டானா ரிசோர்ட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இந்த தீ ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சுமார் 40 பேர் உயிரிழந்தனர். ஒரு பாரில் ஏற்பட்ட தீ மற்றும் வெடிப்பு காரணமாக இந்த சோகம் நிகழ்ந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பைன் போத்தலில் பொருத்தப்பட்டிருந்த பட்டாசுகள் காரணமாகவே தீ பரவியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் காரணமாக சுவிட்சர்லாந்தில் 5 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுவதுடன் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளன. நெதர்லாந்தில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த தேவாலயம் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் அமைந்துள்ள 150 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற வொண்டல்கர்க் தேவாலயம் புத்தாண்டு தீ விபத்தில் முற்றிலும் அழிந்துள்ளது. தேவாலயத்தின் 50 மீட்டர் உயரமான கோபுரம் மற்றும் கூரை பகுதி எரிந்து இடிந்து விழுந்தது அந்த நகரின் அடையாளத்தையே மாற்றியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசுகளே இந்த தீ விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கட்டிடம் இனி மீளமைக்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளது. உலகம் அழிய போவதாக மக்களை ஏமாற்றிய எபோ நோவா என்று சொல்லப்படும் கானா நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் உண்மையில் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர், அதாவது செக்யூரிட்டி கார்டு என்பது விசாரணையில் அம்பலமானது. அவர் உருவாக்கிய படகுகளில் தஞ்சம் புகுந்து வெள்ள அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுமாறு கூறி படகு கட்ட மக்களை ஏமாற்றி பணம் வசூலித்ததாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மத நம்பிக்கைகளை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியமைக்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து பத்ராபூர் சென்ற புத்த ஏர் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. எனினும் அதிர்ஷ்டவசமாக இதில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. ஆனால் கோ பைலட் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். விமானத்தில் இருந்த 51 பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தொழில்நுட்ப கோளாறு அல்லது மோசமான வானிலை காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என நம்பப்படுவதுடன் இது குறித்த விரிவான விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யம் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய குடிவரவு விதிகளை அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஆங்கில மொழி தகுதி மற்றும் சம்பள வரம்புகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக திறமையான தொழிலாளர்கள், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இனி B2 அளவிலான ஆங்கில புலமையை கொண்டிருக்க வேண்டும். மேலும் பட்டதாரி விசா காலத்தை குறைப்பது குறித்தும் புதிய ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது புலம்பெயர் மாணவர்களுக்கு சவாலாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் இந்த வாரம் உலக அரங்கில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் செய்து ஷேர் செய்து உங்களது பூரண ஆதரவை தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.